வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 14. இதயத்தில் சட்டென்று பிறந்த கலவரத்தை கட்டுப்படுத்தி. சஞ்சு, அவங்க பேசுறத வச்செல்லாம் மனச போட்டு உழப்பாம அமைதியா இருடா. நீ யார் என்ன சொன்னாலும் பயந்து பதறாம என் மேல நம்பிக்கை வை. அப்படி ஒண்ணு நான் உன்னை கை விட்டுட மாட்டேன். உன் மேல எனக்கு வெறும் லவ் மட்டும்தான் இருக்குன்னா கேப்பார் பேச்ச கேட்டு அதை எப்படி வேணும்னாலும் மாறும்னு சொல்லலாம். ஆனா நான் வெறும் காதலியா மட்டும் பார்க்கல. ஒரு அம்மா தன்னோட குழந்தைங்கள கேர் எடுத்துக்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை சந்தோஷமா வச்சுக்க தோணுது. உன் முகம் கொஞ்சம் வாடினாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில நீ சொன்னியே, எழுந்து கிளம்பி அப்படியே வந்துட்டேன், ஒரு காஃபி கூட குடிக்கலன்னு. அதை கேட்டதும் அவ்வளோ அப்செட் ஆச்சு. இத்தனைக்கு அப்பா உன் பர்த்டேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த வீட்டுல இருக்க ஒரு சக மனுஷியா உன்னோட நலனை கவனிக்க ஆள் இல்லைங்கிறத நினைச்சதுமே மனசு வெடிச்சது. சோ புரிஞ்சுக்கோ, திரும்ப திரும்ப இதை நான் உன்கிட்ட கிளியர் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என் மேல உறுதியா நீ நம்பிக்கை வச்சா உனக்கு எப்பவும் இந்த பயம் வரவே வராது என்றான் சஞ்சய் அழுத்தமாக. சாரி சஞ்சு, உன்னை முழுசா நம்புறேன். முதல் மீட்ல நான் யாரோ என்னவோ உனக்கு, ஆனாலும் என் மேல அக்கறை எடுத்து ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்லன்னு என்னை சேவ் பண்ண. அந்த நிமிஷம் சுயநினைவு இல்லாத என்ன நீ என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும். ஆனா நீ அப்படி செய்யல. அதோட குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருந்த என்னோட கேரக்டரை மோசமா நினைக்காம ஹியூமனிட்டியோட நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன மீட் பண்ண ஒவ்வொரு முறையும் என் மேலான உன்னோட அக்கறை வெளிப்படையா தெரிஞ்சது. இந்த உலகத்துல என் மேல அன்பு செலுத்தவும் ஒரு ஜீவன் இருக்குன்னு சந்தோஷப்பட்ட அதே நேரம் வாழ்க்கை முழுக்க இந்த நேசம் தொடர்ந்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுதான் என்னோட காதலை சொன்னேன். மத்தவங்க சொல்ற மாதிரி அதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் நீ வேணும்னு பேராசப்படுது மனசு. கடைசி உயிர் துளியா இருக்க உன்னை விட்டுட்டு இந்த உலகத்துல வாழ முடியும்னு தோணல. சி லூசு, வாய்விடு. பக்கத்துல இருந்திருந்தா இந்நேரம் பளிச்சுன்னு அற வாங்கியிருப்பேன். யார் எதை சொன்னாலும் அப்படியே மண்டையில ஏத்திட்டு உன்னை குறையா நினைக்கிறத விட்டு முதல்ல வெளியில வா. இங்க யாரு முழுசா நல்லவங்க கிடையாது. உன்னை பேசுறவங்களோட மனசும் அழுக்கும் என்ன விதம்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். So be strong and be happy. நான் கிளம்புறேன், பாய் என்று பெண்ணை தேற்றி இணைப்பை துண்டித்துவிட்டு காரை கிளப்பினான் நாயகன். அவனிடம் பேசியதில் நாயகியின் மனதும் சிறிது தெளிவடைந்திருக்க நெஞ்சில் நிம்மதி பிறந்தது. என் மீது வெறுப்பை சுமந்து சுற்றும் மனுஷி என தெரிந்தும் இப்படி பலவீனமாக வருத்தத்தை இழுத்து கொண்டேனே என்று தன் தலையிலேயே தட்டியவாறு எழுந்து முகம் கழுவ சென்றார். அம்மோ, நாளைக்கு நானும் மாமாவும் ஒரு மேரேஜ்க்கு போகணுடா தங்கம். நம்ம குட்டி பயலுக்கு நாளானைக்கு போய் வேக்சின் போட்டுக்கலாமா? ஒரு நாள்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது தானே? இல்ல பிரவீன் கிட்ட கேட்டுக்கலாமா? சாரதா தன் அண்ணன் மகளிடம் கேட்டுக்கொண்டிருக்க அவள் யோசனைக்கு சென்று பதில் கோரும் முன்னே வேகமாக இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்து விட்டார் சஞ்சய். அது எதுக்குமா? நான் அவளை கூட்டிட்டு போறேன். நாளைக்கு அப்பாவும் கம்பெனிக்கு வர மாட்டாங்களே, உன்னால மேனேஜ் பண்ண முடியுமாடா? மா, நம்ம வீட்டு பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் இல்லாத நேரம்னு ஒண்ணும் கிடையாது. நான் அழைச்சிட்டு போறேன். இவளால தனியா குழந்தைய ஹேண்டில் பண்றது கஷ்டம். சோ பாட்டியும் கூட வரட்டும். பொண்ணு மாவும், ஆமா சாரதா, தம்பி சொல்ற மாதிரி நாங்க போயிட்டு வரோம் என்றார். சரி, போயிட்டு வாங்க என்றவர் மருத்துவரிடம் தன் பேரனுக்காக என்னென்ன விவரங்கள் கேட்க வேண்டும் என்பதையும் வரிசையாக பட்டியலிட்டார். சும்மா அவங்கள போட்டு குழப்பாத சாரதா. டாக்டரே நம்ம சின்னவனை செக் பண்ணிட்டு எதுவும் தேவை இருந்தா சொல்லுவாரு. நீ பிள்ளைக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் கேட்டுக்கொட கண்ணு என்றார் சிதம்பரம். சரி மாமா என்ற பிரணவி தலையாட்ட, முதல்ல இவ திருட்டுத்தனமா ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிட்டாலா இல்லையான்னு யாராவது என்ஷூர் பண்ணீங்களா? அட ஆமாடா சஞ்சய், உன் சந்தேகம் ரொம்பவே நியாயமானதா. இத நாங்க சுத்தமா யோசிக்கவே இல்ல பாரு. வாசுவும் தங்கை மகனுக்கு ஒத்து ஊத பொத்தம் என்று பல்லை கடித்த பிரணவி, இன்னமும் உங்க தங்கச்சி மகனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு சுத்துங்கப்பா என்று தகப்பனையும் சேர்த்து உரைத்தாள். வாய்விட்டு நகைத்த சிதம்பரம், விடுங்கப்பா, முன்ன மாதிரி அவ தனியால என்ன, அவ பையனோட ஹெல்த் அவளுக்கு ரொம்ப முக்கியம் ஆச்சே, அதுக்காகவே அவ சரியா இருப்பா. ஆமா தரடா கண்ணு என்று குறும்புடன் வினவினார். மாமா என்று சினுங்கியவள், நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்களா இல்ல கேலி பண்றீங்களா என உம்மென்று நோக்கினாள். ஓ மாமா இன்னைக்கிட்டே உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. சரி சரி, இதை வச்சு ஏதாவது புதுசா சண்டையை ஆரம்பிச்சிட்டாதீங்க. சஞ்சய், நாளைக்கு அவளை பிரச்சனை இல்லாம பிரச்சனை பண்ணாம கூட்டிட்டு போயிட்டு வர நீ, சரியா?
இவங்க 2 பேருக்கும் நீதாண்டா கண்ணுக்குட்டி நல்ல பெரிய உதையா போடணும் என்று மடியில் கிடந்த குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தார் சாரதா. எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ சும்மா உன் மருமகளுக்கு கூஜா தூக்காத என்று தாயை நொடித்துக் கொண்டான் அவன். மறுநாள் அதிகாலையில் சிதம்பரம் தம்பதியர் வெளியூர் கிளம்பி சென்றுவிட வாசுவும் 9:30 மணி வாக்கில் தனது பணிக்கு கிளம்பிவிட்டார். அடுத்து பிரணவி குழந்தை பொன்னம்மா சகிதம் மருத்துவமனைக்கு வாகனத்தை இயக்கிய சஞ்சய் சற்று தொலைவிலேயே அதை நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தியவாறு தன் கைபேசியை எடுத்தான். இங்க எதுக்கத்தான் நிறுத்திருக்க? ஹாஸ்பிட்டல் அடுத்த கிளாஸ்ல இருக்கு என குழப்பத்துடன் கேட்டாள் பிரணவி. இங்க ஒருத்தவங்களை வர சொல்லிருக்கேன், பாத்துட்டு போயிடலாம். என்ன ஆபீஸ் ஆள் எதுவுமா? அவங்கள எதுக்கு எங்களை வச்சுட்டு வர சொன்ன? சும்மா ஏதாவது மொக்க போட்டு நேரத்தை கடத்தின, வீட்டுக்கு போனவனே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. இருக்கட்டும் பாப்பா, தம்பிக்கு ஏதாவது அவசர வழியா இருக்க போகுது. பொன்னம்மாவின் மடியில் கிடந்த குட்டி படுக்கையில் சுகமாக கை கால்களை உதைத்தபடி விழித்துதான் இருந்தார் குழந்தை. டே பட்டு, உன் சித்தப்பா பண்ற வேலையை பத்தியா? வீட்டுக்கு போன உடனே பேம்பர்ஸை கழட்டி விட்டுடுற, ஃபுல்லா அபிஷேகம் பண்ணிடு. சஞ்சயின் இதழ்கள் மலர்ச்சியில் விரிய, இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேனா? ஆளப்பாரு என்று புன்னகைத்தவன் பேசியில் அழைப்பு வரவும் வேகமாக கீழே இறங்கினான். பேசிவிட்டு திரும்பி அவசரமாக காருக்கு வந்தவன் பின்னால் கதவை திறந்து, பாட்டி நீங்க வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி உட்காருங்க என்றதோடு குழந்தையையும் தூக்கி பிரணவியின் மடியில் கிடத்தினான். என்னதா செய்ற நீ? வர்றவங்க குழந்தைய பார்க்கத்தான் வர்றாங்க, பொறுமையா எனக்கு கோஆபரேட் பண்ணு என்றவன் பொன்னம்மாவிற்காக முன்கதவை திறந்துவிட அவர் ஒன்றும் புரியாமல் விழித்தபடி அங்கே அமர்ந்தார். சாலையின் மறுபுறம் கார் ஒன்று வந்து நிற்க சஞ்சய் கை ஆட்டினான். சில நொடிகளில் அதை யூட்டர்ன் அடித்து இவர்களின் முன்னே வந்து நின்றது. ஓட்டுநர் இருக்கையின் புறம் குனிந்து சிரித்த முகமாக அவன் எதையோ கூற உள்ளிருந்து இறங்கிய நபரை கண்டு பிரணவியின் விழிகள் அதிர்ச்சியில் பெரியதாக விரிந்தது. இவளா? இவ கூட அத்தா இன்னும் பேசி வச்சிருக்கானா? அவளையும் அறியாமல் இதயத்தில் ஒருவித பதற்றம் தோன்றும் நேரம், யாருக்குன்னது? பொண்ணு நல்லா கலரா அழகா இருக்கு, தம்பிக்கு சிநேகிதமா என்று விசாரித்தார் பொன்னம்மா. ஆமா பாட்டி என்றவள் தவிப்புடன் அமர்ந்திருந்தாள். சஞ்சய் இவர்களிடம் வர அவன் பின்னே குழப்பத்துடன் நடந்து வந்தாள் அவள். சர்ப்ரைஸ் என்று கண் சிமிட்டியபடி பிரணவியின் பக்கம் இருந்த கதவை அவன் திறக்க அவள் விழிகள் இமைக்க மறந்து மகிழ்ச்சியில் பள்ளியிட்டது. சஞ்சு என்று கூவி அவன் கரத்தை இறுக பற்றியவள் சட்டென்ற உற்சாகத்தில் அவனை ஆற தழுவி கொண்டாள். ஐயோ, கடைசியில அத்தைக்கு ஆகாத மாதிரியே எல்லாம் நடக்குதே. பிரணவி தனக்குள் கவலையில் புலம்பிக் கொண்டிருக்க அவர்களின் நெருக்கத்தை பொன்னம்மா வியந்து பார்த்திருந்தார். ஏய், அந்த பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க என்று அவள் காதில் முணுமுணுத்து மெல்ல விலக்கி நிறுத்தினான் அவன். ஓப்ஸ், சாரி என்று கண்களை சுருக்கி அவள் நாக்கை கடிக்க சன்ன முறுவலுடன் அவள் கண்ணம் தட்டியவன் பிரணவியிடம் திரும்பினான். அம்மோ, சஞ்சனாவை உனக்கு தெரியும்ல? ஆமாதா என்று விட்டு அவளிடம் லேசாக புன்னகைத்தாள். பெண்ணும் ஹாய் பிரணவி என்று குதூகலமாக கையாட்டினாள். நீ இப்படி வா, அந்த பக்கம் உட்காரு என்று அவள் கரம் பிடித்து காரை சுற்றி அழைத்து வந்தாள். பிரணவியின் நெஞ்சம்தான் தன்னுடைய அத்தாணி நடவடிக்கையில் நிம்மதியின்றி அலைவாய்ந்து கொண்டிருந்தது. நல்ல காலம் அடக்கி உட்காரு, அப்பதான் குழந்தைய மடியில சரியா வச்சுக்க முடியும். ஹே, நிஜமாவா? நான் வச்சுக்கலாமா? ஆர்வமாக கேட்கும் பெண்ணை கனிவுடன் பார்த்தவன், பின்ன அதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட என்று புருவம் உயர்த்தினான். ஆமாமா, யூ சோ ஸ்வீட் என அவன் கண்ணம் கிள்ளி கொஞ்சி விட்டு, குட்டிய நான் வச்சுக்கிறதுல உனக்கு ஒன்னும் இஷ்யூ இல்ல பிரணவி என்று அவளிடமும் அனுமதி வேண்டினாள் சஞ்சனா. தன் அத்தானை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று அவள் வேகமாக மறுக்கவும், தேங்க்யூ சோ மச் என ஆர்ப்பரித்தவள். பட் எனக்கு தூக்கலாம் தெரியாது, நீ ஏன் மடியில படுக்க வைக்கிறியா என்றாள். அடுத்து என்றவளுக்கும் இருந்த பதற்றத்தில் தடுமாற்றம் ஏற்பட, அம்மோ இரு நானே தூக்குறேன் என்று குழந்தையை கவனமாக அள்ளி தன் அவளின் மடியில் பத்திரமாக படுக்க வைத்தார் சஞ்சய். நிறைய ஆசையுடனும் கொஞ்சம் பயத்துடனும் தன் மடியில் கிடந்த பிள்ளையை கெட்டியாக பிடித்துக் கொண்டவள் இருந்தும் அவனிடம் எச்சரிக்கையாக கேட்டுக்கொண்டாள். சஞ்சனா சரியா பிடிச்சிருக்கனா? ரொம்ப குட்டி குழந்தைக்கு கழுத்து நிக்காதுன்னு சொல்லுவாங்களே, என் கையெல்லாம் சரியான பொசிஷன்ல இருக்கான ஒரு தடவை நல்லா பாத்துடு
கலக்கத்துடன் கேட்பவளை சிரிப்புடன் பார்த்து, ஹே சஞ்சு, நான் தானே படுக்க வச்சேன், அதெல்லாம் சரியாதான் பிடிச்சிருக்க, நீயா தூக்காத வரைக்கும் பிரச்சனை இல்ல என்று குழந்தையின் சிகையை மெருதுவாக கோதிவிட்டான். என்ன ரெண்டும் மாறி மாறி சஞ்சுன்னு கொஞ்சம் கூப்பிட்டுக்குதுங்க. அதோட இந்த அத்தானுக்கு இவ்வளவு சாஃப்டா பொறுமையா பேச வருமா? நான் தூக்கல மாட்டேன், தொட்டு மட்டும் பாத்துக்கிறேன் என்றவள் பூவினம் மென்மையாய் குழந்தையின் கை கால்களை வாஞ்சையாக வருடி கொடுத்தாள். பிச்சிச்சோ, ரொம்ப சாஃப்ட் இல்ல? சஞ்சய் மௌனமாக உருவளிக்க முழுதாக 10 நிமிடங்கள் குழந்தையை ஆசை தீர தொட்டு தடவி அவன் பிஞ்சு கரங்களையும் கால்களையும் தன் கண்ணங்களில் பதித்து அந்த மெல்லிய பஞ்சு போன்ற ஸ்பரிசத்தை கண்கள் மூடி ஆழ்ந்து அனுபவித்து என மெய்மறந்து தனி லோகத்தில் சஞ்சரித்திருந்தாள் பெண். பிரணவி அவர்கள் இருவரையும் விடாத அளவிட்டிருந்தாள். அவள் வந்ததிலிருந்தே தன் அத்தானின் கவனம் அவளை தாண்டி வேறு இடம் செல்லவில்லை என்பதை கவனமாக கவனித்துக் கொண்டாள். சட்டென்று அவளிடம் திரும்பி, எவ்வளோ பிரணவி, இந்த சஞ்சு கிட்ட குழந்தைய பார்க்க வரேன்னு சொன்னதுக்கோ நோ சொல்லிட்டான், அதோட போட்டோ கூட எடுத்துட்டு வரல என்று குறை படித்தாள் சஞ்சனா. இந்த பிள்ளைய அப்படியே நம்ம பாப்பா மாதிரியே உரிமையில பேசுது என்று யோசித்திருந்த பொன்னம்மா, அது திருஷ்டி பட்டுடுன்னு சாரதா தாமா வேணான்னு சொல்லுச்சு என்று விளக்கம் கொடுத்தார். தெரியும் என புன்னகைத்தவள், நீங்க பிரவீன் பாட்டி தானே என்று வினவினாள். அட, என்ன தெரியுமா? அவர் வியப்புடன் கேட்க, ஓ, சஞ்சு எல்லார பத்தியும் சொல்லியிருக்கான் என்றவள், ஓ மேல எனக்கு ரொம்ப ஜெலஸ் தெரியுமா என்று பிரணவியிடம் இயல்பாக சிரித்தாள். பெண்ணின் வாய்தான் அவ்வார்த்தைகளை உதிர்த்ததை தவிர அவள் கண்களில் சிறிதும் அந்த எதிர்மறை எண்ணம் பிரதிபலிக்கவில்லை. பிரணவி சிநேகமாக முருவளிக்க, அச்சச்சோ, ரெத்வி குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கே, எவ்வளவு அழகா கொட்டாவி விடுறான் பாரு என்று சஞ்சயிடம் ஸ்லாகித்தாள். இந்த அத்தான் குழந்தை பேர் கூட சொல்லியிருக்கான் பாரு, இது அவன் தூங்குற நேரம் இன்னைக்கு உங்களுக்குனே முழிச்சிருக்கான் போல இருக்கு. அப்படியா சோனு என்று அவன் கண்ணம் மறுடி கொஞ்சியவள், இவன் யாரு மாதிரி இருக்கான் என்று குழந்தையின் முகத்தை உற்று பார்த்தாள். அவங்க அப்பாவை தான் அப்படியே உரிச்சு வச்சு பிறந்திருக்குது இந்த தங்க குட்டி. பொன்னம்மா பெருமையாக கூற, ஓ என மகிழ்ந்தவள், அப்போ நமக்கு பையன் பிறந்தாலும் உங்க 2 பேர் மாதிரிதான் ட்வின் போல இருப்பாங்களா சஞ்சு என்று ஆவலாக கேட்டிருந்தாள் பெண். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.